விஜயகுமார் சார், நான் தொடக்கத்தில் சொன்னேன், முதல் முறையாக ஓபிஎஸ் பற்றி இவ்வளவு வெளிப்படையாக பேசியிருக்காரு. அது 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 நிஜம்தானே? நிஜம்தான் சார். அவர் பேசியதற்கான பொருத்தமான பதில்களை இவர் சொல்லியிருக்காரா? இல்லவே இல்லை. அதாவது வரலாற்றை வரலாறு எல்லாரும் படிக்கணும். எல்லாரும் படிக்கிறது வரலாற்று கடந்து முடிஞ்சவற்றுடைய நடந்து முடிந்தவற்றின் நாட்களை நினைவுபடுத்துறது வரலாறு. அந்த வரலாறை இவர் திரிச்சு இது பண்ணியும் பேசுகிறார். இவர் கேட்குறார் பேசும்போது, எடப்பாடியார் 1974 சிலுவம்பாளையத்தின் அதிமுகவுடைய கிளை செயலாளராக பணியாற்றியவர். 74 இவர் ஓபிஎஸ் அவர்கள் தேனியில் எங்கே இருந்தார்? இவர் சொல்கிறதெல்லாம் 89 சீட்டை வாங்கி அந்த இயக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். 91 கட்சி இணைந்த பிறகும் அவர் சட்டமன்ற நீங்கள் பேசுகிறவர்களே நான் குறுக்கிடல, அமைதி கேள், நான் பேசுகிறவர்களே அமைதியாக கேள். 91 இவர் அமைச்சரானார். இவர் ஓ பன்னீர்செல்வம் எப்போ வராரு? 2001 தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். 1989 அம்மாவுக்கு வேலை செய்தவர் நம்மளுடைய எடப்பாடியார். ஆனால் அதே அவர்களை எதிர்த்து நின்ற வெண்ணிலாடை நிர்மலாவுக்கு தேர்தல் ஏஜென்ட்டாக முகவராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம். இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார். நேற்று உண்மையை சொல்லியிருக்கிறார். இவர் எடுத்த எடுப்பில் அவர் தரித்திரம் பிடிச்சவர்ல, சரித்திரம் நிறைந்தவர். இதே உங்க ஓபிஎஸ் கிட்ட கட்சி போயிருந்தா இந்நேரம் பாரதிய ஜனதா கட்சி கபலீகரம் செய்திருக்கிறோம், அதிமுகவை உடைச்சி இருக்கோம், சிவசேனா போல மகாராஷ்டிரத்தில் சிவசேனா போல ஏற்பட்டிருக்கும். ஒரு ஏக்நாத் சிண்டேவை தமிழ்நாட்டில் உருவாக்காமல் இந்த இயக்கத்தை கட்டி காத்தவர் எங்களுடைய எடப்பாடியார். ஏங்க, இயக்கம் வெற்றி தோல்வி சகஜங்க. ஒரு இயக்கம் உயிரோடு இருக்க வேண்டுங்க. ஒரு தேர்தல் இல்லைன்னா இன்னொரு தேர்தலில் வெற்றி பெற்று தன்னுடைய சரித்திரத்தை மீண்டும் படைக்குங்க. அதுதாங்க ஒரு கட்சி. இவருக்கு போல இருந்தா இவர் இப்ப கூட தொண்டர்கள் கிட்ட நான் செய்தது தவறு அப்படின்றத மாதிரி கேட்கல. பாரதிய ஜனதா கட்சி தான் எங்களோட ஒரு தனி பெரும்பான்மை உள்ள கட்சி, ஆண்மை உள்ள கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சியை போயிட்டு இணைக்கின்ற வரலாறு ஒரு பாரதிய ஜனதா கட்சி கிட்ட கொண்டு போய் அடக வைக்கிறதுக்கு இவர் இன்னமும் ஓபிஎஸ் அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்னா இதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பதுக்கு அதிமுக தொண்டன் இதுவா? தன் உயிரே ரத்தத்தை வேர்வையா சிந்தி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்திருக்கிறாங்க. இன்னொரு கட்சிக்கு போயிட்டு அடகு வைக்கிறதுக்கும் கபலீகரம் செய்து கொடுக்கிறதுக்கும் கொல்லப்புற வாசல்ல பாரதிய ஜனதா கட்சி வருவதற்கும் வழிவகை செய்கிற இவர்கள் எந்த முகத்தோடு இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை கேட்டு தர்ம யுத்தம் என்று நடத்தி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மகத்தான கட்சியை பிளவு ஏற்படுத்தியவர் அவருங்க. அன்னைக்கு ஏன் போய் உட்கார்ந்தாரு? அன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி மட்டும் இவருக்கு அந்த முதல் அமைச்சர்களுடைய இதுல இவர் இல்லைன்றதுனால தான் இரவே போயிட்டு தர்ம யுத்தம் நடத்தினார். மீண்டும் சேர்றாரு. எதுக்காக சேர்றார்? துணை முதலமைச்சர்னு ஒரு பதவியை கொடுத்தோம்ல, இவருக்கு சொல்றாரு எடப்பாடியார் ஆட்சியை கவுத்திருக்கணும்னு. அன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்தவர் இவர் தானே. அன்னைக்கு துணை முதலமைச்சர் பதவி ஏன் இப்ப அவருக்கு தன்னுக்கு பதவி இல்லைன்னா அப்போதெல்லாம் இவர் தர்ம யுத்தம் நடத்தார், எல்லாம் நடத்துவார். இன்னைக்கு அதிமுக என்ற கரைவேட்டியை கூட கட்டத்துக்கு நீதிமன்றம் தடை விதித்திருக்குது. இவர் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். தேனி மாவட்டத்தில் என்ன பேசினார்? ஒரு அம்மாவினுடைய 77ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம். அது பொதுக்கூட்டம் மாரி இல்லை, ஒரு மாநாடு போல நடத்தினார்கள். எங்க இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அதுக்காக உழைத்தார்கள். அந்த கூட்டத்துக்கு முன்னாடி அவர் பேசுகிறார். பேசுகிற போது தேனி மாவட்டத்தினுடைய பெருமைகளை பேசுகிறார். அந்த மாவட்டம் 2 முதலமைச்சர்களை தந்த மாவட்டம். அந்த மாவட்டத்திலிருந்து இதோ புரோட்டஸ்டாக ஒரு துரோகி இந்த கட்சியை இயக்கத்தை அழிக்க நினைத்திருக்கிறார், நான் உங்ககிட்டயே கொடுக்கிறேன் தொண்டர்களை பார்த்து தான் அவர் சொல்றார். இப்படி முதல் தடவை இதுவரையும் அவர் ஓபிஎஸ் பத்தி எங்கேயும் பேசுனது. நேற்று பேசும்போது கூட சொல்றார், கட்சியில் உங்களுக்கு முன்னாடி நான் சீனியராக இருந்தாலும் நான் அண்ணன் என்ற மரியாதை நான் குறைக்கவில்லை. எப்போது நான் பேசினாலும் உங்களை அண்ணன் என்று தான் மரியாதை நிமித்தத்தோடு பேசுவேன். ஆனால் அவரை தாங்கி அவருக்காக பேசுபவர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் அவதூறுகளை அள்ளி வீசுவது இந்த இதுவா? அவரை கேட்கிறேன். இவர் பேசுறாரு 74 சிலுவம்பாளையத்தினுடைய கிளை செயலாளர் எங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவர் எங்க இருந்தார்? 2001 வரல அதிமுக ஓ பன்னீர்செல்வத்துடைய நிலைமை என்ன? அதுக்கு பதில் சொல்லுங்க அவரை. ஓகே ஓகே அம்மாவே சொல்லிருக்காங்க. ஒரே ஒரு பதில் புரட்சி தலைவர் பேசலாம்.